கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மக்களை பார்த்து, தன் சீசர்களை பார்த்து, அவரை தேடி வந்திருக்கிற மக்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். இப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே இந்த வார்த்தையை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிற மாதிரி, அதுதான் நம்முடைய விசுவாசம். அப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மேலே எதனால் அன்பாக இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சும்மா வெறுமனே அன்பாக இருங்கன்ட்டா போயிடாது, பத்தாது. இயேசு கிறிஸ்து மேலே பிதாவானவர் எதனால் அன்பாக இருந்தார் அப்படின்னா, அவரை இந்த பூமிக்கு மனிதராய் அனுப்புகிற போது அவர் இந்த பூமியில் என்னென்ன காரியங்களை செய்யணும், அவருக்கு மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்கும், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்கிற அந்த திட்டத்தோடு கூட அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார். பிதாவினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது, மனித சாயலாய் வரும்போது என்னென்ன காரியங்கள் அவர் நிறைவேற்ற வேண்டி இருந்தது, எந்த மக்களை போய் அவர் சந்திக்கணும், இந்த மக்களிடத்தில் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லணும். நான் பேசுகிறது நான் இல்லை, என் பிதா எனக்கு என்னத்தை பேச சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மேலே அன்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கீழ்ப்படிதல். பிதா என்ன சொல்லி அனுப்பிச்சாரோ அதைய இந்த பூமியில் செஞ்சு நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். இப்போ நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் என் மேலே இருந்த மாதிரி நானும் உங்கள் மேலே இருக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறதுனா, என்ன மாதிரி நீங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருங்க. இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லாத விஷயத்தை சொன்னதாக சொல்லி, இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்ததாக சொல்லி பல மோசடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மை போன்று இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார், தனிப்பட்ட மனிதனுக்கும் சரி மனுஷிகளுக்கும் சரி கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கீழ்ப்படிதலாக இருங்க. ஏன்னா நான் கீழ்ப்படிதலாக இருந்ததினாலே பிதா என் மீது அன்பாக இருக்கிறார். நான் எது கேட்டாலும் அவர் தராரு. இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இடத்தை பிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவருக்கு அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை உருவாக்கி வைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிதாவாகிய தேவன். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல் தான் காரணம். அப்போ என்னத்தை செய்யணும், என்னத்தை செய்யக்கூடாது, யாரிடத்தில் பழகணும், யாரிடத்தில் பேசக்கூடாது என்கிற அந்த வரையறைக்கு உட்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்ததினாலே பிதாவாகிய தேவன் அவர் மீது அன்பாக இருந்தார். இப்போ அதே மாதிரி நானும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா, நாமும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வரையறைக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை முறையை ஒரு வரையறைக்கு உட்பட்டு நம்ம வாழ போகிறோம். அப்படி வாழ்ந்தால் நானும் உங்கள் மேலே அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிற போது நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அந்த அன்பை விட்டு விலகி போகாமல் அதில் நிலைத்திருங்கள்னு சொல்கிறார். சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு முறை அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, அவரால் சுகம் பெற்றுக்கொண்டு கடைசியில் அவரையே தூஷணமாக பேசக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. இன்றைக்கி திருச்சபைகளுக்குள்ளே பாருங்கள், நிறையா விஷயங்கள் நடக்குது. நாம் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ஒரு முறை பெற்றவர்கள். ஒரு முறை அவங்க கடவுளிடத்தில் மன்னிப்பை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் அங்கங்களாக சேர்க்கப்பட்டவங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அன்பை விட்டு விலகி போனவங்களாக இருக்கிறாங்க. கடவுள் பயம் அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்குது. அதனால தான் துணிகரமான காரியத்தை செய்கிறாங்க எல்லாருமே. திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, திருச்சபையை நடத்துகிற 1000 பேர் மக்களும் அதை செய்கிறாங்க.
பேராய பெருமக்களும் அதை செய்கிறாங்க. எதுக்காக செய்கிறாங்கன்னா கடவுள் பயம் அவங்களுக்குள்ளே இல்லை, ஆண்டவருடைய அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் என் மீது அன்பு செலுத்துகிறது போல நானும் உங்களில் அன்பு செலுத்துகிறேன். நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா, வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஒழுக்கமும் கிரமமாக நீங்கள் வாழுங்க போதும். எனக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழுங்க, ஒழுக்கமாக வாழுங்க, நேர்மையாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க போதும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழணும். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சரியானபடி வாழணுங்கிறது தான் கடவுளோட விருப்பமாக இருக்குது. அப்படி வாழ்கிற போது நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, உலகம் 1000 சொல்லும், உலகத்தில் 1000 இச்சைகள் இருக்கும். அதைகளெல்லாம் விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை, நாம் இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறார். அந்த வாழ்க்கையை உண்மையாக, ஒழுக்கமாக, கிரமமாக, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நாம் வாழ்கிற போது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பதாக அர்த்தம். பிரியமானவர்களே, நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவில் அன்பு செலுத்தினாரோ அதுபோல் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் மீதும் அவர் அன்பு செலுத்துகிறார். நீங்கள் அந்த அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரும் அதைத்தான் நம்புகிறார். நிலைச்சிருப்பீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து சொன்னது போல, பிதா என் மீது அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் இந்த பூமியிலே உண்மையாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே அதற்கு காரணம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் உண்மையான எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளும் போதனைகளும் என்றென்றைக்கும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.